ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய தண்ணி பாட்டில், ஜூஸ் பாட்டில், இந்த பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா தண்ணியோ ஜூஸோ குடிச்சிட்டு நம்ம தூக்கி போடுவோம். அந்த தூக்கி போடுற பாட்டிலை வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முழுமையாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் டிப்ஸ் வந்து நம்ம கவுண்டர் டாப்பு கொஞ்சம் ஹைட்டு பத்தாமல் கொஞ்சம் ஹைட் இல்லாமல் இருந்தாலோ இல்லை ஏதாவது சமைக்கும்போது டக்குன்னு சிந்திருச்சுனாலும் இந்த 4 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. 4 வாட்டர் பாட்டில் நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் 4 வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த 4 எட்ஜஸ் கார்னர் வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி 4 பக்கம் 4 முனையிலையும் 4 வாட்டர் பாட்டில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது கீழே சிந்திச்சு போச்சு அப்படின்னா நல்லா துடைக்க வசதியாக இருக்கும், நல்லா க்ளீனாகவும் இருக்கும். நம்ம இது போடுறதுக்கு முன்னாடி கை வச்சு க்ளீன் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். சாப்பாடு கீப்பாடு வச்சா ஏதாவது நவுந்துடுமோன்னு அப்படின்னு பயமே வேண்டாம் உங்களுக்கு. நான் அதுக்கு தான் முட்டை வேக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். எதுவுமே ஸ்ட்ராங்காக நிற்கும் அது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிற வாட்டர் பாட்டிலில் எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டிலில். ஏதாவது நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் கவரில் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுலேருந்து எடுத்து மற்ற பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த வாட்டர் பாட்டிலில் நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க வாட்டர் பாட்டிலை. கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கடைக்கு போனால் ஏதாவது வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஏர் டைட்டடாக வைக்கணும்னு சொன்னால் மீந்தது இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இது உள்ளே போட்டுட்டு அழகாக மூடியை போட்டு நீங்கள் மூடிடலாம். இப்படி மூடுறதால என்ன ஆகும்னா ஏர் டைட்டடாக இருக்கும், அதாவது காற்று உள்ளே போகாது, நமக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். கீழே விழுந்துடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்காது. இதே மாதிரி நான் பொட்டுக்கடலை பேக்கெட்டும் இருக்குது மீந்தது. இதே மாதிரி நான் போட்டு வைக்கிறேன் பாருங்கள். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதால பூச்சி உள்ளே போய் பூந்துடும். ஒரு சில டைமில் கரப்பாம்பூச்சி எல்லாம் போவோம், எறும்பு போவோம், அந்த மாதிரி கவலையே கிடையாது. சப்போஸ் பாக்ஸ் இல்லாதவங்க எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த ஓட்டை வழியாக நம்ம கொட்டிக்கலாம். ஏதாவது பொட்டுக்கடலை வேணும், உளுந்து வேணும், எந்த அளவுக்கு கொட்டணுமோ அழகாக கொட்டிக்கலாம். இதே நீங்கள் கவரோடு போட்டிங்கன்னா அப்படியே பல்காக நிறையா வந்துடும். நமக்கு இந்த மாதிரி கொட்டினா எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் ஒரு கிண்ணத்தில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து நம்ம துணி எப்பயுமே அலசும் போதோ இல்லை ட்ரை பண்ணும்போதோ துணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். நான் இப்போ மூடி போடுறேன் பாருங்கள். மூடி போட்டு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அழகாக ஒன்றா செப்பரேட்டாக வந்துடும் உங்களுக்கு. இந்த பாட்டில் மூடி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டில் மூடியை வந்து நம்ம வாஷிங் மிஷின் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக தனித்தனியாக வரும் துணி. இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு செப்பரேட்டாக வருது பாருங்கள். ஒன்றோட ஒன்று இது சிக்கல் ஆகாமல் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மூடி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு செப்பரேட்டாக துணி கிடைக்கும், ஒன்றோடு ஒன்று சிக்கல் இல்லாமல். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம இப்போது வாஷிங் மிஷின் ஃப்ளக்கு இல்லை மிக்சி ஃப்ளக்கு இந்த மாதிரி ஃப்ளக்கு எல்லாம் நம்ம ஹேங்கிங் பண்ணுறதுக்கு ஹேங்கர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இது ஷேப்பில் வந்து நீங்கள் கத்திரிக்கோலில் கட் பண்ணிக்கோங்க வாட்டர் பாட்டில் மூடியை.
ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு அழகாக நீங்கள் அதில் கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இன்னொரு மூடி வந்து அதில் கம் போட்டு ஒட்டணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு மூடி உள்ள கம் போட்டுட்டு இன்னொரு மூடி மேலே வந்து இப்படி வாலில் வந்து இப்படி அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா ஏதாவது ஃப்ளக்கு இல்லை நம்மளோட கேஸ்கட்டு இல்லை நைஃபு, கத்தி, ஸ்பூனு எது வேணாலும் நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட லைட்டர் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கிச்சனில் வந்து கைக்கு எட்டுற தூரத்தில் இந்த மாதிரி வச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்தியோ கத்திரிக்கோலோ நம்ம எங்கே பார்த்தாலும் தேடுவோம், எங்கே வச்சோன்னு சொல்லி ஞாபகம் இல்லாமல். ஸ்பூன்ஸு எது வேணாலும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. நம்ம கத்தி இந்த மாதிரி கைக்கு எட்டுற தூரத்தில் இருந்தால் ரொம்பவே நல்லது கிச்சனில். ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் போகலாம். அடுத்த டிப்ஸ் வந்து இப்போ நம்ம கத்தி இல்லாத சமயத்தில் நம்ம வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு அழகாக பீட்ரூட் உரிக்கலாம், பீட்ரூட் சீவிக்கலாம், நெக்ஸ்ட்டு கேரட்டும் சீவிக்கலாம். அழகாகவே சீவுது இது நம்ம தூக்கி போடுற பொருள்னு நினைக்கிறோம். இதை வச்சு அழகாகவே நம்ம சீவிக்கலாம் எல்லா காய்கறியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கேரட்டே அழகாக ஒரே 2-3 செகண்ட்ஸில் அழகாக உரிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம துணி காய வைக்கும்போது நமக்கு கிளிப்பு பத்தலைன்னா இந்த மூடி இருக்கு இல்லையா, இந்த மூடி வந்து 2 பக்கமும் இது கட் பண்ணிக்கிட்டு அழகாக நம்ம வந்து கிளிப் மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் இப்போது ஹேங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல. அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம துணி காய வைக்கும்போது கிளிப்பு பத்தலைன்னா அழகாக டைட்டாக நிற்கிது அது. இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிளிப் இல்லாத சமயத்தில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற வாட்டர் பாட்டிலோட மூடியை வச்சு நீங்கள் அழகாக துணி காய வைக்க கிளிப் பத்தலைன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கனமான பேண்ட்டு, இந்த மெலிசான துணி இது எல்லாமே இந்த நம்ம வெட்டி இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அது லைட்டாக கையால் ஓப்பன் பண்ணி இப்படி ஹேங் பண்ணால் போதும். அழகாக அது ஹேங் ஆகிடுது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் கிளிப் இல்லாத சமயத்தில் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம தூக்கி போடுற வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் 2 சைடும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். 2 சைடும் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு ஒரு சாக்ஸ் இருக்குங்க இல்லையா, இப்போ வேஸ்ட்டாக போகிற சாக்ஸும் உங்கள்கிட்ட எவ்வளவோ இருக்கும் பசங்களது. ஒரே ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து சாக்ஸு மொனப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் கட் பண்ணிக்கோங்க. கால் போடுற பகுதியில் கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் 2 சைடும் அந்த கத்தி சூடு பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அது உள்ளே சாக்ஸ் போட்டுடுங்க. சாக்ஸ் போட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம வேஸ்ட் கவர்ஸ் இல்லை, நம்ம இப்போ மளிகை ஜாமான் வாங்குகிறோம், கவர் கொடுக்குறாங்க, அந்த கவரெல்லாம் அழகாக இது உள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். வேண்டிய டைமில் வந்து நம்ம இந்த பக்கமாக உருவுனா நமக்கு வந்து கவர் வந்துடும். எங்கடா வைக்கிறது கவரெல்லாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த வாட்டர் பாட்டில் கூட உள்ளே போட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு சேவிங்காகவும் இருக்கும். அழகாக இது வந்து சாக்ஸில் ஒரு ஓட்டை போட்டு ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம வால்லையோ கிச்சன் வால்லையோ இல்லை டோர்லேயோ எந்த இடத்துக்கு நமக்கு வசதியாக இருக்குமோ அந்த இடத்துல அழகாக நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி சாக்ஸு ஓட்டை இந்த பக்கமாக கால் போடுற இடத்துல கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே இது பண்ணிக்கோங்க. இந்த கவர்ஸ் இருக்கு இல்லையா, வேஸ்ட்டில் யூஸ்ஃபுல்லான கவர்ஸ், நமக்கு ஏதாவது போடுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக கவர் தேவைப்படும். குப்பை போட அது பண்ண எல்லாத்துக்குமே இதுலேருந்து நீங்கள் கவர் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் போட்டுக்கலாம்.
இது வந்து அழகாக நீங்கள் ஆணியோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையான டைமில் கவர் வந்து இப்படி பேக் சைட்லேருந்து இப்படி ஒன்று ஒன்றா உருவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கலாம் ஒரு கவரையும். வேண்டிய டைமில் வந்து நீங்கள் பேக் சைட்லேருந்து இந்த மாதிரி உருவிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கவர் எல்லாத்துக்குமே நம்ம கவர் தான் ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். அந்த கவர் எல்லாம் எங்கே எடுத்து வைக்கிறது, எங்கே வச்சாலும் அது வந்து அந்தளவுக்கு அசிங்கமாக இருக்கும். ஒரு கவரில் போட்டு வச்சாலும் பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் பாட்டில்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம சாக்ஸ் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கிறதால இந்த மாதிரி நீங்கள் அது உள்ள எல்லாமே சொருவிட்டு நம்ம வேண்டிய டைமில் வந்து அழகாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.